Very good morning, students. So, welcome to Sparks Academy. Okay, so today நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம் அண்ட் டிஎன்இபி ஏஇ எக்ஸாமோட ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஓகே ஃபாலோட் பை கம்ப்ளீட் சிலபஸ் பார்த்துக்கலாம். தென் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து என்ன மாதிரி கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இருக்கும். ப்ளஸ் கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு டெமோ கான்செப்ட் கிளாஸ் ப்ளஸ் ப்ராப்ளம் சால்விங் செஷனுமே இதில் வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ரீசெண்டாக இப்போ தான் டிஆர்பி எக்ஸாம் ஒன்று நடந்தது இல்லையா, ஸோ அதோட அனாலிசிஸும் பார்ப்போம். ஓகே, ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட் கோர்சஸ் அண்ட் கிளாஸஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா the entire syllabus of TRB and TNEB combined. ஓகே, தென் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம். தென் ரீசெண்டாக நடந்த 2021 டிஆர்பி எக்ஸாமோட ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ். தென் நம்ம கோர்ஸை பற்றினா ஒரு இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக பார்ப்போம். ஓகே, தென் நம்ம வந்து ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி சம் டாப்பிக்கோட பேசிக் கான்செப்ட்ஸும் அது ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது இசிஇ சிலபஸ். ஓகே, ஸோ இசிஇயில் நம்ம வந்து மேக்ஸ் ஒரு பார்ட்டு, இன்னொன்று நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இன்ஜினியரிங் மேக்ஸ் போக நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நெட்வொர்க்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், டிஜிட்டல் சர்க்யூட்ஸ், CMOS VLSI சிஸ்டம்ஸ், சிக்னல் ப்ராசஸிங், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், அண்ட் ஃபைனலாக வந்து கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ நம்ம ப்ராடாக நம்ம சிலபஸை வந்து ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம், ஒன்று மேக்ஸ் இன்னொன்று கோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு. ஸோ பார்ட் ஏல டோட்டலாக 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஈச் கேரியிங் 1 மார்க். அதில் நம்ம ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, காம்பினேஷன் ஆஃப் மேக்ஸ் அண்ட் நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ரிமைனிங் 10 வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். ஓகே, அது என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேவாக இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, ஸ்போர்ட்ஸ் ரிலவென்ட் சம்திங். ஓகே, இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி பார்த்தோன்னா 40 கொஷின்ஸ் இருக்கும், ஈச் கேரியிங் 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு 150 கொஷின்ஸ் அண்ட் 190 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாமோட டியூரேஷன் வந்து 3 hours. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் 150 மினிட்ஸ் அண்ட் 180 மினிட்ஸ் இருக்குது 150 கொஷின்ஸ்க்கு. ஸோ நியர்லி 1 மினிட்க்கு வந்து நம்ம ஒரு கொஷினுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கே நம்ம கொஷின்ஸ் பேட்டர்ன் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஓகே, இன்டெப்த் லைக் கேட் ஆர் ஹையர் லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் அளவுக்கு ப்ராப்ளம் சால்விங் வந்து டெப்த்தாக இருக்காது. ஸோ 1 மினிட்குள்ளே சால்வ் பண்ணுறது, அதுவும் நமக்கு கேல்குலேட்டர் நாட் அலவுட். ஸோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து கொஷின்ஸுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா 2017 விட இந்த டைம் வந்த பேப்பர் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் இருந்துச்சு. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வெயிட்டேஜ். ஓகே, நம்ம பார்த்தோன்னா இப்போ இன்ஜினியரிங் மேக்ஸுக்கு வந்து ஒரு 18 மார்க்ஸ் ஆவரேஜாக கேட்டிருக்காங்க. அப்படின்றப்போ ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸுமே நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸுமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சு. ஓகே, அதே 18 to 21 மார்க்ஸ். ஸோ ஆவரேஜாக ஒரு 20 மார்க்ஸ்க்கு நமக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகே, ஸோ லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம CMOS VLSI சிஸ்டம்ஸில் இருந்து கம்மியான கொஷின்ஸ் இருந்துச்சு. பட் கம்பேர்ட் டு 2017 CMOSல வந்து இந்த விட்ட வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகம் தான். ஓகே, 14 மார்க்ஸ் வரைக்கும் கூட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அது நம்ம சப்ஜெக்ட் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் நமக்கு டாபிக்ஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடது, பட் ஸ்டில் அது கூட நமக்கு வந்து 20 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ 2021 வந்து நமக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுக்கலாம், இல்லை இந்த டாபிக்ஸை ஒமிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ 2021 எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் நமக்கு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, நெட்வொர்க்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் அப்படின்னா. ஸோ அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மேஜர் டாபிக் என்னென்ன, ஓகே, நம்ம எதுலலாம் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நெட்வொர்க்ஸ். ஓகே, ஸோ நம்ம நெட்வொர்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயின் டாபிக்ஸ் பார்த்தா நெட்வொர்க் அனாலிசிஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பேசிக் எலமெண்ட்ஸ்ல இருந்து ஓகே என்னென்ன காம்பனன்ட்ஸ், சோர்ஸஸை பற்றி, டிபெண்ட் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அனாலிசிஸில் வந்து மெஷ் அண்ட் நோடல், சிம்பிள் சர்க்யூட்லேருந்து
ஓரளவுக்கு கால்குலேட்டர் இல்லாமல் சால்வ் பண்ணுற காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸ் வரைக்கும் நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ், கேவிஎல், கேசிஎல்லாம் அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் நெட்வொர்க் தியரம்ஸ். ஸோ நம்ம நெட்வொர்க் தியரம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்டன், தெவெனின், maximum power transfer theorem, more sufficient. Okay, superposition theorem will be lengthy, நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம TRB எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சிமிலர்லி அதர் தியரம்ஸ் லைக் டெலிஜென்ஸ், ஓகே, இந்த மாதிரி தியரம்ஸ் வந்து நம்ம சிலபஸில் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 port நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2021 வந்து 2 port நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. தியரட்டிக்கலாகவும் சரி, ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸுமே வந்து ஓரளவுக்கு நிறையாவே வந்துருந்துச்சு. தென் RLC சர்க்கியூட்ஸ், ஓகே, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், ரெசனன்ஸ், ஓகே, இந்த டாபிக் RL, RC அண்ட் RLC சர்க்கியூட்ஸோட ரெசனன்ஸ் அண்ட் டிரான்சியன்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த மெயின் டாபிக்ஸ் இன் நெட்வொர்க். ஓகே, இதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி குட் புக் வந்து இன்ஜினியரிங் சர்க்கியூட் அனாலிசிஸ் பை ஹெய்ட். ஓகே, தென் செகண்டரி நம்ம என்ன புக் வச்சுக்கலாம் அப்படின்னா நெட்வொர்க்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பை டி ராய் சௌத்ரி. ஓகே, இந்த 2 புக்ஸுமே வந்து நம்ம நெட்வொர்க் டாபிக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் மேஜர் டாபிக்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, டைம் டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்டன்ட், பாயிண்ட் ஃபார்ம், டிஃபரன்ஷியல் ஃபார்ம். ஸோ நமக்கு வந்து இன்டெக்ரல் ஃபார்ம்ஸ் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நமக்கு டேரெக்டாக கொஷின்ஸும் கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. இல்லைன்னா நமக்கு அப்ஜெக்டிவ்லேயே வந்து ஸ்ட்ரைட்டாக கொஷின்ஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். ஓகே, அது ரொம்ப ஈஸியான டாபிக், டேரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் மாதிரி தான் நமக்கு இருக்கும். தென் வேவ் கைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ரெக்டாங்குலர், இன்னொன்று வந்து சர்க்குலர் வேவ் கைட்ஸ் மட்டும் தான் நம்ம சிலபஸில் இருக்குது. தென் ஆண்டனா அண்ட் மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸ். ஆக்சுவலி நமக்கு வந்து TNEB சிலபஸை பார்க்குறப்போ மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு தனி டாப்பிக்காக இருக்கும். RF அண்ட் மைக்ரோவேவ் வந்து ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்கும், சாப்டராகவே அங்கே இருக்கும். பட் நமக்கு இங்கே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸோட ஒரு கம்பைன்ட் ஒரு சப் டாப்பிக்காக தான் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் சோஃபார் மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப கொஷின்ஸ் வந்ததில்லை ஃபார் TRB. பட் TNEBக்கு ஒரு தனி சாப்டராக இருக்கிறப்போ அதில் வந்து நம்ம கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சிமிலர்லி ஃபார் ஆண்டனாஸ். ஸோ ஆண்டனாலேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கொஷின்ஸ் அப்படின்லாம் கிடையாது. டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன், தியரிட்டிக்கல் கொஷின்ஸ், பை டைரக்ஷனல், ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனாஸ் என்னென்ன, ஸோ அந்த மாதிரி ஃபைண்டிங் யோர் டைரக்டிவிட்டி, டைரக்டிவ் கெயின், ஓகே, பவர் கெயின், இந்த மாதிரி டேரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, தென் இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் புக் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் புக் ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் பை சாடிக்கு. ஓகே, இது எது மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸ்க்கு வந்து மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் பை போசார். ஸோ இந்த 2 புக்ஸும் யூ கேன் ரெஃபர் ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். ஸோ நம்ம EDC பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப், நம்ம செமஸ்டர் வைஸ் நம்ம படித்தப்போ தனித்தனியாக படிச்சிருப்போம் இல்லையா. எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் 1 பார்த்துருப்போம், எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் 2 பார்த்துருப்போம், LIC லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டும் தனியாக படிச்சிருப்போம். பட் இது எல்லாமே கம்பைன்டு டுகெதர் நமக்கு வந்து EDC அப்படின்னு ஒரு டாபிக் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வாஸ்ட் சிலபஸ். ஓகேவா. ஸோ அதில் நம்ம மேஜர் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து டயோட், BJT, FET இதோட பேசிக்ஸ்ல இருந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, டயோட் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்பெஷல் டயோட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ தென் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயர்ஸ் அண்ட் ஆசிலேட்டர்ஸ். ஓகே, LC ஆசிலேட்டர்ஸ், RC ஆசிலேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் மல்டி வைப்ரேட்டர்ஸ், ஆப்ஆம்ப் சர்க்யூட்ஸ். ஆப்ஆம்ப் சர்க்யூட்ஸில் அதோட அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதோட ப்ராப்பர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தென் ஆப்ஆம்ப் சர்க்யூட்ஸை வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கெயின் கேட்டிருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகே, அதுக்கு ஈக்குவேஷன் லைக் KVL, KCL ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் சால்வ் ஆப்ஆம்ப் சர்க்யூட்டை வந்து சால்வ் பண்ணி நம்ம கெயின் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதை அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் 555 டைமர்ஸ், கிளிப்பர்ஸ் அண்ட் கிளாம்பர்ஸ். ஓகே, இது வந்து டயோட் சர்க்யூட், டயோட அப்ளிகேஷன்ஸில் இந்த கிளிப்பர்ஸ் அண்ட் கிளாம்பர்ஸ் வரும். ஓகே, ஸோ பெஸ்ட் ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் பை JB குப்தா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் சர்க்யூட்ஸ், த மோஸ்ட் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் இல்லையா. மார்க்ஸ் ஸ்கோரிங்க்கு வந்து நம்ம வந்து TRB, TNEB எல்லாத்துலேயும் வந்து ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது 100% ஸ்ட்ரைக் ரேட். இந்த சப்ஜெக்ட் வந்து கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து உண்டு. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். ஸோ இதில் மெயினாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா மினிமைசேஷன் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ். எய்தர் நம்மளுக்கு ஒரு பூலியன் அல்ஜிப்ரா, ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ண கேட்கலாம். இல்லை ஒரு கேட், லாஜிக் கேட்ஸ் பிக்சர் கொடுத்து நமக்கு வந்து அதோட அவுட்புட் அந்த மாதிரி நமக்கு வந்து ஈக்குவேஷன் சொல்லி அதையும் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸில் இருக்கும்.
ஃபைனலாக வந்ததுக்கு நம்ம டிமார்கன்ஸ் தியரமோ இல்லை சம் பேசிக் பூலியன் அல்ஜிப்ரா அப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மினிமைசேஷன் யூசிங் கே மேப், ஓகே, அந்த மாதிரி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரியும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். தென் காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ். ஸோ காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் ஸ்டார்டிங் நம்ம மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், என்கோடர், டிகோடர்ஸ் இது எல்லாமே கவர் ஆகும். ஓகே, கோட் கன்வெர்ட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். சிமிலர்லி சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ், ரெஜிஸ்டர்ஸ், கவுண்டர்ஸ், ஓகே, ஸோ அதுக்குள்ளே இருக்க டைப்ஸ், ஸோ எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணி பார்க்கணும் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும். தென் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். ஸோ நமக்கு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா we have 8085 and 8086 மைக்ரோ ப்ராசஸர் ரெண்டோட ஆர்கிடெக்சர் படிக்கணும். தென் சிமிலர்லி மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8051 அண்ட் பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் ரெண்டுமே இருக்குது. பட் சோஃபா பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து கொஸ்டின்ஸ் பெரிய அளவில் கேட்டதில்லை. அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸுமே வந்து லிமிட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. ஓகே, ரொம்ப வெயிட்டேஜ் வந்து டிஜிட்டல் சர்க்யூட்ஸில் அந்த டாப்பிக்கு கொடுக்கல. இது போக என்ன டாபிக்ஸ் இருக்குன்னா லைக் மெமரிஸ் இருக்கும். ஓகே, ரேம், ரோம், பிஎல்ஏஸ், ஓகே, லாஜிக் அரேஸ், ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரேஸ், இந்த சைடு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ பெஸ்ட் புக் ஃபார் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் வந்து டிஜிட்டல் டிசைன் பை மாரிஸ் மனோ. ஓகே, தட் வில் கவர் என்டையர் சிலபஸ், நம்ம டிஆர்பி சிலபஸை கவர் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து CMOS VLSI சிஸ்டம்ஸ். ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து நமக்கு வேறு எந்த எக்ஸாம், டெக்னிக்கல் எக்ஸாம்லையுமே கிடையாது. ஈவன் இன் கேட் நமக்கு இந்த சிலபஸ் இப்போ இல்லை. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலாவில் டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, அப்படி இல்லைன்னா தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகே, தியரி பேஸ்டு கொஷின்ஸ் கேட்கலாம். ப்ராப்ளமேட்டிக்காக கேட்குறதுக்கு ரொம்ப கம்மியான ஏரியாஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா CMOS இன்வெர்ட்டர், தென் லாஜிக் கேட்ஸ் இன் CMOS. ஓகே, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதோட லாஜிக் கேட் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா லாஜிக் கேட்ஸே இந்த பிக்டோரியலாக PMOS NMOS யூஸ் பண்ணி சர்க்கியூட் கொடுத்து வாட் இஸ் த அவுட்புட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த PMOS NMOS என்ன மாதிரி கனெக்ஷன் இருக்குது, இது யாரும் சீரீஸாக பேரலா அந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம வந்து அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் கொண்டு வருவோம். ஸோ அது எழுதுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஜிக் கேட்ஸ் இன் CMOS. Then finally programming language. Okay, நம்ம வந்து combination and sequential circuits using Verilog பார்ப்போம். Okay, VHDL நம்ம சிலபஸ்ல இல்லை, Verilog language யூஸ் பண்ணி basic combination circuits like adder, subtractors, ஓகே, அந்த மாதிரி அதே மாதிரி சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸும் வந்து டிசைன் பார்ப்போம். ஓகே, பேசிக் வெரிலாக் கோடிங்கோட பேசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு காம்பினேஷன் சர்க்யூட்டோ சீக்வென்ஷியல் சர்க்யூட்டோ எல்லா மாடல்ஸும் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கோம். லைக் கேட் லெவல் மாடலிங், ஸ்ட்ரக்சரல் மாடலிங், பிஹேவியரல் மாடலிங், ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடலிங் டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மாடல் பண்ணுறோம் ஒவ்வொரு சர்க்யூட்ஸையும் அப்படின்றது இருக்கும். இந்த காம்பினேஷன் சீக்வென்ஷியல் தான் நமக்கு சிலபஸில் வந்து தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. என்ன காம்பினேஷன் சர்க்யூட்ஸ், ஓகே, என்ன சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் மட்டும் படிக்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்கும். மல்டிப்ளையர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, நான் அதை கம்பைன் பண்ணி உங்களுக்கு இங்கே வந்து காம்பினேஷன் அண்ட் சீக்வென்ஷியல் அப்படின்னு ஓவராலாக சொல்லியிருக்கேன். ஓகே, தென் நமக்கு CMOS VLSI சிஸ்டம்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் புக் அப்படின்னு பார்த்தா டிஜிட்டல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் பை ஜான் எம் ரபே. ஓகே, CMOS ஃபேப்ரிகேஷன்லேருந்து நம்ம CMOS ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும் அப்படின்றப்போ கேன் ரெஃபர் திஸ் புக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிக்னல் ப்ராசஸிங். ஓகே, திஸ் இஸ் அகைன் அ காம்பினேஷன். நமக்கு வந்து ரெண்டு சப்ஜெக்டோட காம்பினேஷன் தான் சிக்னல் ப்ராசஸிங். ஒன்று நம்ம வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்போம், தென் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் DSP அப்படின்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு பேப்பரோட காம்பினேஷன் தான் நமக்கு இந்த டாபிக். ஸோ இதில் பேசிக்காக வந்து பேசிக்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் படிப்போம். ஓகே, லைக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ், ஓகே, இந்த மாதிரிலாம் பார்ப்போம். அது போக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகே, லைக் DFT, we have Fourier transforms, Laplace transforms, Z transform, then algorithms பார்த்தோம்னா DFT, FFT, ஓகே, தென் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் வந்து நமக்கு IAR அண்ட் FAR ஃபில்டர் டிசைன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ லாஸ்ட் TRB கொஸ்டின்ஸில் கூட நமக்கு வந்து ஃபில்டர் கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. லைக் பட்டர்வர்த் ஃபில்டர், செபிஷேவ் ஃபில்டர் இதெல்லாம் தான் அது கீழே வரும். ஓகே, யூஸ்வலாக வந்து அதை பேஸ் பண்ணி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் TRB ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். ஸோ அதில் எப்படி இருந்துச்சுன்னா ஃபில்டர் கோஎஃபிஷியன்ஸே வந்து நம்ம காலேஜில் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணி ஃபைன் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஓகே, ஸோ சிக்னல் ப்ராசஸிங்க்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு வெரி ஹை லெவல் பார்க்கணும் அப்படின்னா வந்து ப்ரோக்கியாஸ் இல்லைன்னா ஆலன் ஓப்பன்ஹைம் இந்த மாதிரி புக்ஸ் போகலாம். பட் டு பி நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கணும். ஓகே, சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வேணும் அப்படின்னா யூ கேன் ரெஃபர் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பை ரமேஷ் பாபு.
ஓகே. தென் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். எப்படி வந்து நம்ம டிஜிட்டல் சர்க்யூட்ஸை வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோமோ, த நெக்ஸ்ட் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் இஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஓகே. இதுலேயுமே வந்து நம்ம வந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அத்தனை கொஷினும் அக்யூரேட்டாக 100% ஆன்சர்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே. 100% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கணும் இந்த சப்ஜெக்ட்லேயும். ஸோ இதில் மேஜர் டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஓகே. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதை பிளாக் டயக்ராம் ரிடக்ஷனில் கண்டுபிடிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ஸ் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைம் டொமைன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ரைஸ் டைம், ஃபால் டைம், செட்டிலிங் டைம், இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஓகே. வாட் இஸ் மை ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட். ஓகே. இந்த மாதிரி கொஷின்ஸ் இது பார்ப்போம். ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ஸ். ஓகே. இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு டேரக்டாக இந்த டாபிக் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ் வந்து நமக்கு எப்படி போகணும், டேரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் ஓரளவு கான்செப்ட் அப்ளை பண்ணி நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும். தென் நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வி ஹேவ் நைக்விஸ்ட் அண்ட் ரவுத்-ஹர்விட்ஸ் ஸ்டெபிலிட்டி க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் பார்ப்போம். ரூட் லோக்கஸ், போடே பிளாட். ஓகே. இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் சைடு வந்துடும். தென் காம்பன்சேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ். சோஃபார் வந்து காம்பன்சேட்டர்ஸில் வந்து நமக்கு வந்து தியரியும் வந்திருக்கு, ப்ராப்ளம்ஸும் கேட்டிருக்காங்க. கண்ட்ரோலர் சைட் சோஃபார் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் தான் இருந்திருக்கு. வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் அடிஷன் ஆஃப் ஜீரோ, வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் அடிஷன் ஆஃப் அ போல், இப்போ ரீசன்ட் டிஆர்பியில் கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சு. ஓகே. அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே. அதை பேஸ் பண்ணி தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் தான் சோஃபார் நம்ம கண்ட்ரோலர்ஸ்லேருந்து வந்திருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் பியூர்லி ட்ரிபிள் டாபிக். நம்ம இசி டிபார்ட்மெண்ட் படிக்கிறதால இந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு வந்து தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கு புக்ஸ் வந்து நம்ம யூ கேன் ரெஃபர் நாகூர் கனி. ஓகே. பேஸ்க்கு வந்து ஒரு தரோ கான்செப்ட் வச்சுக்கிறதுக்கு யூ கேன் ரெஃபர் நாகூர் கனி. தென் அட்வான்ஸ்டாக நம்ம படிக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் பை பிசிக்யூ. ஸோ இந்த ரெண்டு புக்குமே வந்து ஐ கேன் ஹாவ் ஃபார் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அதுவும் ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ஆனால் அது வந்து படிக்கிறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ அனலாக் கம்யூனிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நத்திங் பட் ஆம்ப்ளிடியூட், ஆங்கிள் மாடுலேஷன், இந்த ரெண்டு தான். அதோட மாடுலேஷன் டெக்னிக்ஸ், டிமாடுலேஷன் டெக்னிக்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே. சிமிலர்லி டிஜிட்டல் மாடுலேஷன் டெக்னிக்ஸ் ஏஎஸ்கே, பிஎஸ்கே, எஃப்எஸ்கே இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே அதோட மாடுலேஷன், டிமாடுலேஷன், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். நம்ம டிஜிட்டல் மாடுலேஷன் போகிறப்போ வந்து ப்ராபபிலிட்டி எரர் பார்ப்போம். பிட் ப்ராபபிலிட்டி எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர்ஸ். ஓகே. இந்த டாபிக் நம்ம சிலபஸில் இருக்கு. தென் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. இதெல்லாம் வந்து ஸ்மால் டாபிக்ஸ் நம்ம வந்து ஈஸியாக டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்என்ஆர் கண்டுபிடிக்கிறது, சேனல் கெப்பாசிட்டி, எதர் பேண்ட்வித்தோ இல்லை சேனல் கெப்பாசிட்டியோ கண்டுபிடிக்கிற மாதிரி டேரக்ட் ஃபார்முலாஸில் கேட்பாங்க. தென் வி ஹேவ் சேட்டலைட் கம்யூனிகேஷன். இதே தான் டிஎன்இபிலையும் சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் இருக்கும். பட் டிஆர்பியில் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த சப் டாபிக். ஸோ நமக்கு வந்து இதுல இருந்து அதிக அளவில் கொஸ்டின்ஸ் வந்ததில்லை. ஈவன் ரீசன்ட் டிஆர்பியில் கூட ஒரு 1 மார்க் தான் வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ வெயிட்டேஜ் வந்து தனியாக சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்றதுக்கு வந்து இது வரைக்கும் இல்லை. ஓகே. ஸோ ஃபார் போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சைமன் ஹேக்கின்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் புக். ஓகே. இன்ஃபர்மேஷன் தியரி, நாய்ஸ் தியரியிலேருந்து எல்லாமே அதில் கவர் ஆகிருக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் அ பெஸ்ட் புக். ஓகே. தென் நம்ம கிளாஸ் சால்வ் வித் ஸ்பார்க்ஸோட கிளாஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக வந்து March 10 நமக்கு வந்து ஒரு லைவ் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஓகே. பெய்டு கோர்ஸை படித்தா இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் கிளாஸ் போகுது. டெய்லி வந்து ஒரு 2 to 3 லைவ் செஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஓகே. கவரிங் த என்டையர் சிலபஸ் ஆஃப் டிஆர்பி அண்ட் டிஎன்இபி. ஓகேவா. ஒரு 6 months பிளான் போட்டு ஸோ ஈச் டே வந்து மினிமம் 2 maximum 3 லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெக்கார்டட் வெர்ஷனும் நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகே. நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் வந்து ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் வியூ பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ஆல்ரெடி வந்து 10th March ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே. ஸோ ஈவன் இஃப் சம் ஒன் நீங்கள் வந்து இப்போ இந்த கிளாஸ் வந்து இப்போ டெமோ கிளாஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது, ஓகே இட்ஸ் வர்த் பையிங் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு ப்ரீவியஸாக நடந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் வெர்ஷனாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த கிளாஸில் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ நமக்கு 2 கிளாஸ் இருக்கும். ஓகே. ஸோ என்ன டாபிக் எடுத்தாலுமே நமக்கு வந்து 2 செஷனாக அது பிரிச்சுப்போம்.
ஒன்று வந்து பேசிக் கான்செப்ட் கிளாஸ், இன்னொன்று வந்து ப்ராப்ளம் சால்விங் செஷன். இப்போ நிறைய இன்ஸ்டியூட்ஸ் ஒரு நிறைய நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸ் மட்டுமே நடத்திருப்பாங்க, இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம சால்வ் வித் ஸ்பார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து டெய்லி வில் டேக் ஒன் டாபிக். இப்போ நெட்ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு நெட்ஒர்க் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு அஷ்யூம் பண்ணோம்னா, ஸோ 1 hour வந்து நமக்கு வந்து நெட்ஒர்க் அனாலிசிஸை பற்றின பேசிக் கான்செப்ட்ஸ், ரொம்ப பேசிக். ஓகே, பிகினர்ஸும் இருப்பீங்க, ஆல்ரெடி வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணவங்களும் இருப்பீங்க. ஸோ நம்ம கோர்ஸ் வந்து 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபார் பிகினர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கான்செப்ட் கிளாஸ் போகும். தென் சேம் வே ப்ராப்ளம் சால்விங் செஷன். ஸோ ப்ராப்ளம் சால்விங் செஷனும் எடுத்த உடனே ஹை அண்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ பிகினர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, அட் த சேம் டைம் அந்த லெவல் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின் சால்விங் இருக்கும். ஸோ ஈச் டே யூ வில் ஹேவ் ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பேசிக் கான்செப்ட் செஷன் இருக்கும் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் செஷனும் இருக்கும். ஓகே, தென் இந்த கோர்ஸில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் கான்செப்ட் கம்ப்ளீஷன். ஓகே, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஃபுல் கான்செப்ட் கம்ப்ளீஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸோ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓரளவுக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து லைவ் கட் ஆஃப் அண்ட் டார்கெட் செஷன்ஸ் இருக்கும். ஓகே, விச் மீன்ஸ் இப்போ நடந்த டிஆர்பிக்கே கட் ஆஃப் வந்து ஆக்சுவலி நமக்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு ஹை கட் ஆஃப் நம்ம மைண்டில் செட் பண்ணி அதை ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்விங்காக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சால்விங், அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து ரிகரஸாக ஒரு ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸாக போகும் ஒன்ஸ் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். ஓகே, தென் சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ஓவரால் சிலபஸ் கம்ப்ளீஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் செஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வைஸ் டாபிக்ஸ் இருக்கும், தென் ஃபுல் லென்த் டெஸ்ட், மாக் டெஸ்ட்ன்ற மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கோர்ஸில் வந்து டெய்லி மினிமம் 2 and maximum 3 லைவ் கிளாஸஸ் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம கோர்ஸில் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து டிஆர்பி ஆர் டிஎன்இபியோட இந்த லைவ் கிளாஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்சஸ், ஓகே, அந்த கிளாஸ் ஆல்ரெடி வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது, ஒரு 60+ வீடியோஸ் இருக்கிற மாதிரி கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிஎன்இபிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு டிஎன்இபியில் வந்து பார்ட் 2 இருக்கு இல்லையா, பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்சஸ். ஸோ அதுக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அப்படி இல்லை சில பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் டிஆர்பியோட சேர்ந்து நான் அதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது, ஒரு 75+ வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த கோர்ஸோட ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து இந்த கோர்ஸோட ஓவரால் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி தான் இட்ஸ் ப்ரொவைடிங் த லோவஸ்ட் ப்ரைஸிங் இன் தமிழ்நாடு ஃபார் டெக்னிக்கல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம், கோர்ஸ் ஜாயினிங்கை பற்றி. ஓகே, அண்ட் உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ காண்டாக்ட் நம்பர் இஸ் 9677111366. ஓகே, ஸோ இப்போது நமக்கு ஆக்சுவலி ஒரு 2 days வந்து ஒரு ஆஃபர் போகுது. இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் இனிஷியல் பேமெண்ட் ஆஃப் 4000 rupees மட்டும் நீங்கள் பே பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தென் சப்சிக்வெண்ட் மந்த்ஸில் வந்து நீங்கள் வந்து ரிமைனிங் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஆஃபர் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் தான் இருக்குது. ஸோ யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு தான் வந்து நம்ம ஓவராலாக இப்போ நம்ம சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு நம்ம கிளாஸ் எப்படி போகும் அப்படின்றதுக்கு ஒரு பேசிக்காக சும்மா வந்து ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி பார்க்கலாம் அண்ட் ஃபாலோட் பை அ ப்ராப்ளம் சால்விங் செஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து நெட்வொர்க்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெட்வொர்க்ஸில் நான் என்ன டாபிக் எடுக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னா, 2-port network parameters. ஓகே, நம்ம இந்த டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நமக்கு வந்து வாட் இஸ் அ 2-port நெட்வொர்க். ஓகே, ஸோ நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம டிஎன்இபி சிலபஸ்லேயும் இருக்குது, டிஆர்பி சிலபஸ்லேயும் இருக்குது. ஓகே, 2-port நெட்வொர்க்ஸ்.
ரீசன்ட் டிஆர்பியில் கூட இதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாகவே கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் அ டூ போர்ட் நெட்வொர்க்? ஓகே, அ டூ போர்ட் நெட்வொர்க் is the electrical circuit or network which contains two ports. Okay, any network which contains two ports, we call it as a two port network. Okay, for example, if this is my network, any complex network நான் ஒரு black box மாதிரி நான் assume பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா I have my input and output. So இது வந்து let me assume port 1. Okay, this is my input port. So இந்த side வந்து எனக்கு output port நான் assume பண்ணிக்கிறேன், which is my port 2. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்ட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் அ போர்ட்? ஓகே, ஸோ அ பேர் ஆஃப் டெர்மினல்ஸ். நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து ஒரு பேர் ஆஃப் டெர்மினல்ஸ் போடுவோம், நாட் அ சிங்கிள் லைன் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டோம் நெட்வொர்க்கோட. ஸோ இட் இஸ் அ பேர் ஆஃப் டெர்மினல் which connects any electrical circuit to an external circuit. ஸோ நம்ம நார்மலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டை சால்வ் பண்ணுறது தான் வந்து இந்த டூ போர்ட் நெட்வொர்க்ஸ் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ அந்த சர்க்கியூட்டை நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டுக்கு கனெக்ட் பண்ணுறப்போ we can use two port networks. So which connects the electrical circuit to an external circuit. ஓகே, அந்த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் வந்து இன்னொரு ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து எனி இண்டிபெண்டன்ட் சோர்ஸாக இருக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, ஸோ எனி நெட்வொர்க் விச் இஸ் ஹேவிங் டூ டெர்மினல்ஸ் வந்து நம்ம வந்து போர்ட் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதுக்கு இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை சம் கண்டிஷன். நம்ம எப்போ ஒரு பேர் ஆஃப் டெர்மினலை போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை நெட்வொர்க். ஓகே, இந்த நெட்வொர்க் வந்து எனி காம்ப்ளெக்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் எப்படிலாம் இருக்கலாம். ஓகே, அஸ்யூம் திஸ் இஸ் த டூ டெர்மினல்ஸ். ஓகே, கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டெர்மினல் வழியா எனக்கு கரண்ட் ஐ ஃப்ளோ ஆச்சு, இன்ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் அவுட் சைட் வர கரண்ட்டும் எனக்கு வந்து என்னதான் சேம் மேக்னிடியூட் ஐ வரணும். ஓகே, இஃப் நான் வந்து டெர்மினல் 1 1' வச்சுக்கிறேன். இஃப் அ கரண்ட் ஐ என்டர்ஸ் த்ரூ ஒன் டெர்மினல், then the same current I should leave through the other terminal. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம 1 1' is called as a port அப்படின்னு சொல்லுவோம். Any two terminal is not called as a port. Okay, port ன்னு சொல்றதுக்கு இந்த கண்டிஷனை it should satisfy. Okay, then so நமக்கு வந்து நிறைய ஆக்சுவலி இருக்கு போர்ட் நெட்வொர்க்ஸை பார்த்தா. ஃபர்ஸ்ட் வந்து ஒன் போர்ட் நெட்வொர்க் இருக்கு. Okay, we have one port network. One port network na it has only one pair of terminals. Okay, இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா one pair of terminals and it should satisfy the port condition. அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், satisfying port condition. ஓகே, ஸோ ஒன் போர்ட் நெட்வொர்க்கு நமக்கு தெரிஞ்ச பேசிக் எலமெண்ட்ஸ் ஆர்எல்சி எல்லாமே வந்து ஒன் போர்ட் நெட்வொர்க் தான். ஆர் எல் அண்ட் சி. ஓகே, வாட் எவர் கரண்ட் ஐ எம் கிவிங் ஐ வில் கெட் இட் அவுட். ஓகே, திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஒன் போர்ட் நெட்வொர்க். ஓகே, டூ ஹாவ் கிளாஸஸ் ஃபார் சிஎஸ்சி கேட்டிருக்கீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து நமக்கு கிளாஸஸ் கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. கேன் கான்டாக்ட் த அட்மின் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டூ போர்ட் நெட்வொர்க். ஓகே, அங்கே எப்படி ஒன் பேர் ஆஃப் டெர்மினல்ஸ் பார்த்தோமோ இதுக்கு வந்து இட் ஷுட் ஹேவ் டூ பேர் ஆஃப் டெர்மினல்ஸ். ஒரு இன்புட் போர்ட், ஒரு அவுட்புட் போர்ட் இருக்கும். ஓகே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம சிம்பிளா டி நெட்வொர்க் இல்லை பை நெட்வொர்க் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ
இது வந்து இன்புட், இது ஒரு போர்ட், இது ஒரு போர்ட் இல்லையா, போர்ட் 1 and port 2. So this is the best example of two port network. Okay, next நமக்கு multi-port network. We have something called multi-port network. So multi-port network அப்படின்னா more than two pair of terminals. So இதுக்கு best example பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து directional couplers, so terminals. Okay, இதுக்கு வந்து example வந்து circulators. Okay, நம்ம மைக்ரோவேவ்ல பார்க்குற circulators, directional couplers. Okay, these are the example of multi-port network. Okay, so நம்ம எப்போ வந்து டூ போர்ட் நெட்வொர்க்ஸ், ஏன் நம்ம வந்து டூ போர்ட் நெட்வொர்க் படிக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் இட் ரெடியூசஸ் யுவர் சர்க்யூட் காம்ப்ளெக்சிட்டி. ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம சால்வ் பண்ணி ஐவி, ஓகே, நம்ம நார்மலாக அனாலிசிஸ்னால் என்ன பண்ணுவோம், கரண்ட் த்ரூ அஸ் எலமெண்ட் ஆர் வோல்டேஜ் அக்ராஸ் அன் எலமெண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ இட் ரெடியூசஸ் த சர்க்யூட் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அந்த டைம் தான் நம்ம வந்து டூ போர்ட் நெட்வொர்க்ஸ் வந்து தே பிகம் ஹேண்டி. ஓகே, ஸோ நமக்கு சிலபஸில் இருக்கிறது டூ போர்ட் நெட்வொர்க் தான். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். Okay, so what is a two-port network? Okay, it is any linear circuit with two pairs of terminals can be regarded as a two-port network okay, நமக்கு என்ன condition, provided that it should satisfy the port condition. It satisfies port condition. Okay, நம்ம port condition பார்த்தோம் இல்லையா, ஒரு கரண்ட் ஐன்றது என்டர் ஆச்சு நம்ம நெட்வொர்க்குள்ள அப்படின்னா சேம் கரண்ட் ஐ ஷுட் லீவ் அவுட் ஆஃப் த நெட்வொர்க். தட் இஸ் அவர் போர்ட் கண்டிஷன். ஸோ அது சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ டூ போர்ட் நெட்வொர்க். ஓகே, ஸோ நம்ம நார்மலாக டூ போர்ட் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம் இல்லை என்ன மாடல் பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் ஃபைண்டிங் அப்ளிகேஷன் இன் ஃபில்டர் டிசைன். ஓகே, தென் நம்ம டிரான்சிஸ்டர் மாடலில் பார்ப்போம் இல்லையா, small signal modeling of transistors. Then transmission lines. Okay, இங்கெல்லாம் வந்து நம்ம டூ போர்ட் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி தான் மாடல் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, let this be my network. Okay, டூ போர்ட் நெட்வொர்க். போர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது வந்து நான் இன்புட் போர்ட் அஷ்யூம் பண்ணியிருக்கேன், இது அவுட்புட் போர்ட்டு. ஸோ I1 கரண்ட் என்டர் ஆச்சுன்னா இங்கே I1 ஷுட் லீவ். சிமிலர்லி I2 கரண்ட் இஸ் என்ட்ரிங் ஃப்ரம் அவுட்புட் போர்ட் அப்படின்னா I2 ஷுட் பி லீவிங். கரெக்ட். ஸோ வோல்டேஜ் இஸ் V2 அண்ட் இங்கே வந்து இன்புட் போர்ட்டில் V1 அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு இப்போ என்னெல்லாம் வேரியபிள்ஸ், ஓகே, என்னோட வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படின்னா V1, I1, V2 and I2. So these are the variables. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த 4 வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே, இந்த 4 வேரியபிள்ஸில் 2 டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அண்ட் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணி தான் இந்த டூ போர்ட் நெட்வொர்க்ஸை மாடல் பண்ணுவோம். ஓகே, எய்தர் இப்போ நமக்கு வந்து இசட் பேராமீட்டர் எடுத்தோம் அப்படின்னா we'll write V1 is equal to in terms of Z and I, கரண்ட் அண்ட் இம்பிடன்ஸில் எழுதுவோம்.
அப்போ டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் ரெண்டு வேரியபிளை நம்ம டிபெண்டன்ட் வச்சுப்போம், இன்னும் ரெண்டு வேரியபிளை இண்டிபெண்டன்ட் அஷ்யூம் பண்ணி பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து 4C2 ஓகே, விச் இஸ் வில் கெட் 6 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கிடைக்கும் 2-port நெட்வொர்க்ல. கரெக்டா? அந்த 6 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். So first one, Z parameters. Okay, so Z parameters is also called as open circuit parameters. Okay, அந்த நேம் ஏன் வருது அப்படின்றத நம்ம இப்போ ஈக்குவேஷன் எழுதுறப்போ தெரிஞ்சிடும் ஏன் நம்ம வந்து ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு. ஸோ நார்மலாக V is equal to IR, correct? So nothing but Z11 I1 plus Z12 I2. Okay, இந்த coefficients of நம்ம variables, இப்போ variables வந்து V1 I1 I2 and V2. So apart from this variables, இந்த coefficients இருக்குல்ல Z11 Z12 Z21 and Z22 இதெல்லாம் தான் வந்து parameters. அந்தந்த இப்போ Z parametersனா it is Z11 Z12 Z21 and Z22 அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு Z11 ஃபைண்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்? To find Z11, it is nothing but V1 by I1 at I2 equal to 0. Correct? I2 0 ஆச்சு அப்படின்னா I can take Z11 is equal to V1 by I1. So I2 எப்போ 0 இருக்கும்? When is the current 0? Open circuitல தானே current 0. அப்போ this is called open circuit V1 by I1. Port 1ல தான் இருக்கு. So it is input impedance. ஓகேவா? Similarly Z12 பார்த்தோம் அப்படின்னா Z12 வேணும்னா என்ன பண்ணுவோம்? It is V1 by I2 at I1 equal to 0. So I1 0னா என்ன? Again open circuit தான் ஆயிடுக்கு. ஓகே, பட் V1 by I2 different port numbers இருக்கு. V by I is impedance தான், ஆனால் நமக்கு வந்து port numbers 1 and 2 இருக்கு. அப்போ it is nothing but transfer impedance. Okay, it is called open circuit transfer impedance from port 1 to port 2. Okay, next Z21. So what is Z21? It is nothing but V2 by I1 at I2 equal to 0. So I2 0, so obviously open circuit la current 0. Again இது வந்து port 2 and 1 relate பண்ணுது. So it is transfer V by I தான் இருக்கு. So again transfer impedance from port 2 to port 1. Okay, then coming to Z22. Z22 வேணும்னா it is nothing but V2 by I2 at I1 equal to 0. So open circuit V2 by I2. So it is output impedance. Okay, so இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா V1 V2 இது வந்து dependent variables. இந்த ரெண்டு dependent variables and I1 I2 வந்து independent variables. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல நம்ம வந்து ரெண்டு டிபெண்டன்ட் ரெண்டு இண்டிபெண்டன்ட் வச்சு தான் அடுத்து வர நம்ம 6 மாடல்ஸுமே பார்ப்போம். ஸோ Z parametersல V1 V2 dependent, I1 and I2 independent. ஓகே, ஸோ இதில் கண்டிஷன் ஃபார் சிமெட்ரி அண்ட் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சிமெட்ரிக்கலுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா my Z11 is equal to Z22. ரெசிப்ரோக்கல் பார்த்தோம் அப்படின்னா Z12 is equal to Z21. Okay, this is important. Okay, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், இல்லை டைரக்டாக வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின்லேயே கூட இப்படி கேட்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து we'll go with Y parameters. Okay, so Y parameters are also called as short circuit parameters. So previously Z parameters நம்ம Z11
அதுல இருந்து Z22 கண்டுபிடிக்க என்ன பார்த்தோம்னா எல்லாமே ஓப்பன் சர்க்யூட் பண்ணி கண்டுபிடிச்சோம் இல்லையா? தட் ஹென்ஸ் த நேம் ஓப்பன் சர்க்யூட் parameters. சிமிலர்லி இப்போ y parameters பார்க்கலாம். ஸோ y parameters வேணும்னா லெஃப்ட் சைடில் I1 I2 இருக்கும். ஸோ which is equal to y11 v1 plus y12 v2. Similarly y21 v1 plus y22 v2. Okay, so to find y11, okay, y11 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? I need I1 by y1 வரும் at v2 equal to 0. எப்போ நமக்கு voltage 0 இருக்கும்? Voltage is 0 in case of short circuit. இல்லையா? So இது short circuit, sorry, this is V, I1 by V1. Okay, so this is short circuit I by V. இல்லையா? V by I ன்னு வந்தா நம்ம அதை impedance ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ I by V னா it is admittance, V1 by I1. So it is input admittance. Okay, similarly y12. What is y12? It is I1 by V2 at V1 equal to 0. So again voltage is 0. So it is short circuit. I by V தான் இருக்கு. So இதுவும் வந்து admittance தான். ஆனா port 1ல இருந்து port 2க்கு இருக்கு. So it is transfer admittance. Similarly y21. What is y21? I'll get I2 by V1 at V2 equal to 0. So இதுவும் same short circuit transfer admittance. இந்த வந்து transfer admittance from port 1 to 2. இது வந்து port 2 to 1. Okay, transfer admittance. Okay, then y22. What is my y22? I2 by V2 at V1 equal to 0. Okay, same short circuit. I by V is admittance and port 2 இருக்கு. So it is output admittance. Okay, so y parameters லயும் நம்ம வந்து symmetry and reciprocal பார்ப்போம். Okay, so for symmetry my y11 is equal to y22 and reciprocity எப்போ இருக்கும் அப்படின்னா y12 is equal to y21. Okay, next we will see another important parameter, H parameters. Okay, hybrid parameters. நம்ம transistor modeling ல யூஸ் பண்றது H parameters. Okay, so H parameters இதுல எது dependent and independent variables பார்த்தோம்னா V1 and I2 இந்த ரெண்டுமே dependent variables. So remaining இருக்க I1 and V2 வந்து independent variable. So H11 I1 plus H12 V2. H21 I1 plus H22 V2. Okay, so இதுக்கு இப்போ what is H11? It is nothing but V1 by I1 at V2 equal to 0. Okay, V2 0 na short circuit. Okay, V by I. What is V by I? Impedance. And V1 by I1 இருக்கு. So it is short circuit input impedance. Okay, so similarly H12. What is H12? It is nothing but V1 by V2 at I1 equal to 0. So current 0 na open circuit, V1 by V2. இப்போ V2 by V1 இருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம், அதை voltage gain சொல்லுவோமா? இது V1 by V2 இருக்கு. So it is reverse voltage gain. Okay, similarly H21 is equal to I2 by I1 at V2 equal to 0. Okay, so இது என்னது voltage 0 na short circuit, I2 by I1, it is nothing but forward current gain. Okay, next H22
is equal to I2 by V2 at I1 equal to 0, right? So I1 equal to 0 means open circuit la current 0. I by V is admittance and port 2 la irukku. So it is open circuit output admittance. Okay, நம்ம symmetry and reciprocal conditions previous பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை விட இதுக்கு வந்து symmetry and reciprocal conditions கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் H parametersக்கு. ஓகே, ஸோ சிமெட்ரிக்கு நார்மலாக இது நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு 1, அதான் சிமெட்ரி கண்டிஷன். H11 H22 மைனஸ் H12 H21 that is equal to 1. ஓகே, சேம் ரெசிப்ரோக்கலுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா H12 is equal to minus H21. Okay, next. So, hybrid parameters பார்த்த மாதிரி we have something called inverse hybrid parameter. Okay, இதை பேஸ் பண்ணி questions வந்ததில்லை, but நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். So, it is called G parameters. So, all these 6 models மே எது dependent variable, எது independent variable, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். Okay, so my I1 is, இங்க என்னன்னா dependent variable வந்து I1 and V2. அங்க எப்படி V1 and I2 இருந்துச்சோ இங்க வந்து I1 and V2. So G11 V1 plus G12 I2. ஸோ இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு மாடலிங்க்கும் நமக்கு இது என்ன ஈக்குவேஷன், எது டிபெண்ட் எது இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ G22 I2. ஓகே, ஸோ மை G11 வேணும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் I1 by V1 at I2 equal to 0. Okay, so it is open circuit. Okay, I by V is admittance and port 1 la தான் இருக்கு. So it is input admittance. Next, G12. What is my G12? It is nothing but I1 by I2 at V1 equal to 0. Voltage எப்போ 0 இருக்கும்? Short circuit la I1 by I2. I2 by I1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து forward current gain சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து reverse current gain. Okay, then G21 is nothing but V2 by V1 at I2 equal to 0. So it is open circuit, V2 by V1 தான் இருக்கு. So it is forward voltage gain. Similarly, G22 is equal to V2 by I2 at, it is V2 by I2 at V1 equal to 0. So short circuit, V by I is impedance and இது வந்து port 2 ல இருக்கு. So it is output impedance. Okay, so நமக்கு next பார்க்க போறது last 2 parameters. Okay, நம்ம 4 models பார்த்துட்டோம். இப்போ last 2. Okay, it is nothing but transmission parameters. Transmission parameters, they are also called as ABCD parameters. Okay, so இதுல வந்து dependent variables V1 and I1 and my independent வந்து V2 and I2. So A times V2 minus B times I2. Here C times V2 minus D times I2. Okay, so to find A, what is my A? It is V1 by V2 at I2 equal to 0. So the I2 0, so it is open circuit and V1 by V2. So முன்னாடி பார்த்த மாதிரியே reverse voltage gain. Okay, then for B, it is
minus V1 by I2 at V2 equal to 0. So it is short circuit V by I. So it is obviously impedance. ஆனா வந்து port 1 and port 2 இருக்கு. So it is transfer impedance from port 1 to port 2. Okay. Then for C, it is I1 by V2 at I2 equal to 0. So this is open circuit. I by V, so admittance. ஆனா port 1 and port 2 rate பண்றனா, it is transfer admittance. Then what is my D? It is minus I1 by I2 at V2 equal to 0. So voltage 0 na short circuit, I1 by I2. So it is reverse current gain. இதோட condition for reciprocity பார்த்தோம் அப்படின்னா determinant AD minus BC is equal to 1. This is the condition for reciprocity. ஓகே, நம்ம எப்படி ஹைபிரிட் parameters பார்த்தோமோ அதுக்கு ஒரு inverse hybrid parameters இருந்துச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி நமக்கு ABCD parametersக்கும் we have something called inverse transmission parameter. Okay, nothing but நமக்கு dependent variable, independent variable change ஆகும். Okay, so inverse transmission parameters. இது நிறைய புக்ல வந்து நான் எப்படி கேபிட்டல் ஏபிசிடி அண்ட் ஸ்மால் ஏபிசிடி இந்த parameters வந்து ஸ்மால் ஏபிசிடியில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது V2 and I2 ரிலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்மால் a V1 minus small I BI1. ஓகே, வில் யூஸ் ஸ்மால் லெட்டர்ஸ். சில புக்ஸில் வந்து A dash B dash C dash D dash கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ நொட்டேஷன் தான் சேஞ்ச் ஆகும், மிச்சபடி கான்செப்ட் அண்ட் மைண்ட் செட் சேம். Okay, so what is my small a? It is V2 by V1 at I1 equal to 0. So which is called open circuit forward voltage gain. V2 by V1 தானே இருக்கு. So it is forward voltage gain. So what is my B? It is minus V2 by I1 at V1 equal to 0. So it is short circuit. V by I is impedance. ஆனா வந்து ரெண்டு போர்ட் ரிலேட் பண்ணுது. So it is transfer impedance. Then C, it is I2 by V1 at I1 equal to 0. So which implies it is open circuit. I by V is admittance and port 2 and port 1 இருக்கனால it is transfer admittance. Then when it comes to D, it is minus I2 by I1 at V1 equal to 0. Okay, so it is short circuit. I2 by I1 na, so it is forward current gain. Okay, இதுக்குமே same condition தான். Small AD minus BC equal to 1. Okay, so நம்ம transmission parametersல ABCD parameters பார்த்தோம் இல்லையா? So இதுல இந்த A and D, okay, either small a and small d, inverse-க்கும் இது applicable தான். இந்த ரெண்டுமே வந்து dimensionless. Okay, they do not have any unit. Whereas capital B and C or inverse வந்து small bc, they do have dimension. Okay, இது கூட questionsல வந்து other technical examsல கேட்டிருக்காங்க. Okay, so unit of B பார்த்தோம் அப்படின்னா ohm and unit of C பார்த்தோம் அப்படின்னா it is Siemens. Okay, so இப்போ ஏதாச்சும் ஒரு parameters நம்ம கொடுத்துட்டு ஒரு for example z parameters கொடுத்து find y parameters இல்லைன்னா அந்த மாதிரி relationship between parameters நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Okay,
ஸோ நார்மலாக இஃப் எனக்கு வந்து z parameters கொடுத்துருக்காங்க, y parameters வேணும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் ஆஃப் மை z parameter மேட்ரிக்ஸ். ஓகே, அந்த மேட்ரிக்ஸ் நான் இன்வர்ஸ் எடுத்தாலே எனக்கு வந்து y parameters கிடைச்சிரும். சிமிலர்லி g and h, g parameter வேணும்னா h parameterக்கு இன்வர்ஸ் எடுத்தாலே எனக்கு வந்து g parameter g மேட்ரிக்ஸா வந்து கிடைச்சிரும். ஆனா நமக்கு டிரான்ஸ்மிஷன் இன்வர்ஸ் டிரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா, தட் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸும் இன்வர்ஸ் டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸும் தே ஆர் நாட் சேம். ஓகே, அதாவது நமக்கு வந்து கொஸ்டின்ஸை ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ யூ ஷுட் நோ திஸ். ஓகே, ஸோ ஃபார் நம்ம வந்து 2 port நெட்வொர்க்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது ரெலவெண்ட்டாக இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் வெரி பேசிக் கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம சால்வ் பண்ணலாம். So first question, when port 1 of a 2-port network is short circuited okay, my I1 is equal to 4 times I2 and V2 is equal to 0.25 I2. Okay, find Y12. ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு. இதுல வந்து நமக்கு என்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்றது பார்த்த உடனே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து ஹிண்ட்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஷார்ட் சர்க்கியூட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் சர்க்கியூட் பேராமீட்டர்ஸ்னா நமக்கு என்னது, ஒய் பேராமீட்டர் இல்லையா. ஸோ ஒய் பேராமீட்டர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் என்ன, I1 is equal to Y11 V1 plus Y12 V2. Similarly, I2 is equal to Y21 V1 plus Y22 V2. Correct? எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, my I1 is 4I2 and V2 is 0.25 I2 இல்லையா. கேட்டிருக்கிறது என்ன, Y12 கேட்டிருக்காங்க. What is Y12? Y12 கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா என்ன, it is nothing but I1 by V2 at V1 equal to 0. கரெக்டா, givenல நமக்கு I1 and V2 இருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை டிவைட் பண்ணலாமா, assuming this is equation 1 and equation 2. okay, divide equation 1 by 2. ஸோ நமக்கு என்ன வரும், I1 by V2 is equal to 4 times I2 divided by 0.25 times I2. So which implies I1 by V2 நான் Y12 எடுத்துக்கிறேன். So I2 get cancelled. 4 by 0.25 you'll get 16. So answer is 16. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதாவது நமக்கு இதை சர்க்கியூட் கொடுத்து அதை வந்து நம்ம கேவிஎல் ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாகவும் நமக்கு வரும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, given Z11 is equal to 2 ohm, Z12 equal to 1 ohm, Z21 equal to 1 ohm and Z22 is equal to 3 ohm. Okay, I have to find the determinant of admittance matrix. Okay, admittance matrix நான் y எடுத்திருக்கேன். So determinant of y கண்டுபிடிக்கணும். Okay, given is z parameters. So நாம பார்த்தோம் இல்லையா அந்த exception casesல, so z parameterோட inverse தான் y matrix. Okay, so first என்னோட z matrix என்ன, okay, 2 1 1 and 3. okay, so to find z inverse, what is z inverse, 1 by modulus determinant of z into adjoint of z இல்லையா. so first what is my determinant of z, it is 6 minus 1 which is 5. okay, இப்போ adjoint of z வேணும்,
2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு adjoint கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ cross multiply cross exchange பண்ணணும். இதை வந்து sign change மட்டும் பண்ணணும், அவ்வளவுதான். Okay, so what is my y matrix now? Sorry, இங்க வந்து z inverse இல்ல, y. Correct. No, it's right. Z inverse தான். Okay, Z inverse is equal to 1 by determinant of Z into adjoint of Z. Fine. So y is nothing but Z inverse. So what is that? 1 by determinant is 5, 3, 1, minus 1 and 2. Okay, எனக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா determinant of y தான் கேட்டிருக்காங்க. எனக்கு y matrix கேட்கல, determinant of y கேட்டிருக்காங்க. ஸோ 3/5 நான் 1/5 உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வாட் இஸ் மை determinant of the admittance matrix அப்படின்னா it is 6/25 minus 1/25. So we'll get 5/25. Answer is 1/5. So this is the answer. Okay, நமக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் வந்து டிஆர்பி லெவலில் வந்து நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, வித்தவுட் கேல்சி. ஓகே, நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து சர்க்கியூட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி, இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, ஓகே, ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டோ, ஓகே, அந்த மாதிரி கொடுத்து பேராமீட்டர்ஸ் கேட்டதாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கன்சிடர் அ சிம்பிள் T நெட்வொர்க். Okay, so values are 2 ohm, 10 ohm and 4 ohm. Okay, you have to find ABCD parameters. எனக்கு வந்து ABCD parameters கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட் 1, ஸோ இதில் வந்து I1 கரண்ட் என்ட்ரு ஆகும், இதில் I2 கரண்ட் என்ட்ரு ஆகும். இது போர்ட் 1, போர்ட் 2. ஸோ இந்த 10 ohm வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது? I1 + I2. கரெக்ட். அண்ட் சிமிலர்லி இன்புட் வோல்டேஜ் V1, போர்ட் 2ல வந்து V2. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா, நமக்கு வந்து ABCD பேராமீட்டரோட ஈக்குவேஷன் தெரியணும். டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன அப்படின்றத வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதுவோமா? ஸோ V1 is equal to A times V2 minus B times I2. Similarly, I1 is equal to C times V2 minus D times I2. ஓகே, இதான் நமக்கு நம்மளோட ABCD மேட்ரிக்ஸ்க்கு தேவையான ஈக்குவேஷன். இப்போ இந்த மாதிரி சர்க்கியூட் கொடுத்தா நம்ம வேற ஆப்ஷனே இல்லை, நம்ம KVL ஈக்குவேஷன் எழுதணும். ஓகே, இங்கே கரண்ட் I1 is flowing like this, I2 is flowing like this. டைரக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து KVL to this mesh எழுதுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 2 times I1 plus 10 times I1 plus I2. ஓகே, இட் ரீச்சஸ் மைனஸ். அப்போ மைனஸ் V1 equal to 0 நான் ரைட் சைடில் ஈக்குவல் டு V1 எடுத்துக்கிறேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வரும்? V1 is equal to 10I1 plus 2I1. ஸோ 12I1 plus 10I2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் நம்பர் 1. சிமிலர்லி நான் செகண்ட் மெஷ்ஷுக்கு வந்து ஈக்குவேஷன் எழுத எனக்கு என்ன வரும்? 4 times I2 plus 10 times I1 plus I2 is equal to V2. மைனஸ் V2 equal to 0 எழுதலாம், இல்லை நான் ரைட் சைடு எழுதுனால ப்ளஸ் V2 போயிருக்கும். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும்? V2 is equal to 10I1 plus இங்கே 10I2 plus 4. So 14I2. So this is my equation number 2. Correct. இப்போ எனக்கு ஆக்சுவலி V1 in terms of V2 I2 வேணும். ஓகே, ஆனால் எனக்கு வந்து இங்கே I1 I2ல இருக்கு. ஓகே, நான் இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் சிம்பிளிஃபை பண்ண பார்க்குறேன். ஓகே, எனக்கு எல்லாம் லெஃப்ட் சைடு வந்து V1 வந்துருச்சு, ரைட் சைடில் I2 டேர்ம் இருக்கு, பட் I1க்கு பதிலாக V2க்கு பதிலாக ஐ எம் ஹேவிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் I1. ஸோ என்னால் கம்பேர் பண்ண முடியாது. அப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் ஐ எம் ரைட்டிங் I1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் 2. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் I1க்கு சால்வ் பண்ணால் எப்படி வரும்? 10I1 is equal to V2 minus 14I2. So I1 is nothing but 10 இங்க கொண்டு வந்தேன்னா it is 0.1 V2 minus 1.4 I2. This is my equation number 3. இப்போ equation number 3யும் நம்ம இதையும் பார்த்தோம்னா சிமிலரா இருக்கா?
I1 dependent independent variables வந்து V2 and I2 சேம் வே இருக்கா இங்க. ஸோ நமக்கு வந்து இதை கம்பேர் பண்ணிக்கலாம் C and D வேல்யூஸ்க்கு. ஸோ இப்போ நமக்கு AB தெரியணும். ஸோ AB தெரியணும் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் V1ல தெரியணும். V1 நமக்கு I2 இருக்கு, ஆனா V2 இல்லை. அப்போ என்ன பண்றோம், we are going to substitute I1 ஓட வேல்யூ ஈக்குவேஷன் 3ல கண்டுபிடிச்சதை ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ what is my Y1? It is nothing but 12 times 0.1 V2 minus 1.4 I2 plus 10 I2 இல்லையா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன வரும், V1 is equal to இங்க வந்து ஒரு 1.2 V2 வந்திருக்கும். ஓகே, ஸோ 1.2 V2 and I2 நான் மல்டிப்ளை பண்ணேன். 12 into minus 1.4 ஒரு 16.8 minus 16.8 I2 plus 10 I2 வந்திருக்கும். ஸோ minus 6.8 I2. ஃபைனல் ஆன்சர் நான் ஸ்ட்ரைட்டாக எழுதுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4ஐயும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா we'll get V1 in terms of V2 I2. correct? Just compare the terms. So நமக்கு என்ன வரும், A first V1 equation இருக்கதா A and B. So what is my A? It is 1.2. B ஓட வேல்யூ என்ன, 6.8. So similarly C and D. C and D க்கு இந்த equation I1ல இருந்து வேணும். That is equal to 0.1 V2 minus 1.4 I2. So இதை நான் கம்பேர் பண்றப்போ எனக்கு C ஓட வேல்யூ என்ன வருது, 0.1 and D ஓட வேல்யூ 1.4. So my matrix என்னவா இருக்கும், T matrix is nothing but 1.2, 6.8, 0.1 and 1.4. ஓகே, நமக்கு வந்து இன்கேஸ் இந்த மாதிரி சர்க்கியூட் கொடுத்து பேராமீட்டர்ஸ் கேட்டிருந்தா நத்திங் பட் நமக்கு வந்து மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ் இது நல்லா கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் ஜஸ்ட் அப்ளைங் நம்ம நெட்வொர்க் அனாலிசிஸ் யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் அந்தந்த பேராமீட்டர்ஸோட ஈக்குவேஷன்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஒன் மோர் ப்ராப்ளம் வி வில் சால்வ். ஸோ அகெயின் நம்ம ஒரு T நெட்வொர்க் கன்சிடர் பண்ணிக்கலாம். So it is nothing but 2 ohm, 4 ohm and 6 ohm. Okay, you are asked to find Z parameters, I mean my Z matrix. Okay, so நம்ம நார்மலா assume பண்ற மாதிரி தான் I1, I2, V1, V2. Okay, so நமக்கு Z parametersக்கான ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் தெரியணும். What is my Z dependent independent பார்த்தோம் அப்படின்னா it is nothing but V1 is equal to Z11 I1 plus Z12 I2. Similarly, V2 is equal to Z21 I1 plus Z22 I2. Okay, so இதுல current flow is in this direction. இங்க current flow opposite direction. Current through this 4 ohm வந்து என்னது, I1 plus I2. Okay, இங்க இருந்து வர current, இங்க இருந்து வர current வந்து 4 ohms வழியா தான் flow ஆகும். Okay, இப்போ நான் வந்து KVL to loop 1 apply பண்றேன். loop 1க்கு apply பண்ணா என்ன வரும், previous problem பார்த்த மாதிரி தான் 2I1 plus 4 times I1 plus I2 minus V1 equal to 0 இல்லைன்னா equal to V1. So 4I1, so 6I1 plus 4I2 is equal to V1. Okay, equation number 1. Similarly, நான் வந்து loop 2க்கு நான் apply பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 6I2 plus 4 times I1 plus I2 is equal to V2. So it is nothing but 4I1 plus 4I2 plus 6I2. So 10I2 is equal to V2. So இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம இதை கம்பேர் பண்ணோம், டைரக்டாவே இந்த கொஸ்டின் நமக்கு கிடைச்சிருச்சு. V1 in terms of I1 I2, V2 in terms of I1 I2 கிடைச்சிருச்சு. ஸோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன, Z11 ஓட வேல்யூ என்ன வந்துச்சு, இந்த V1 கம்பேர் பண்றோம். ஸோ இட் இஸ் 6, Z12 is 4, Z21 is again 4 and Z22 is 10. கரெக்ட்? அப்போ என்னோட Z மேட்ரிக்ஸ் என்ன,
6, 4, 4 and 10. ஓகே, நம்ம questions வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, எய்தர் வந்து சர்க்யூட் கொடுப்பாங்க, இல்ல டைரக்டா வேல்யூஸ் ஏதாச்சும் ஒரு பேராமீட்டர்ல இருந்து இன்னொரு பேராமீட்டர் கன்வர்ஷன் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே, so we'll see one more problem. So a two-port network is defined as I1 is equal to 2 times V1 plus V2 and I2 is equal to V1 plus V2. Okay, you are asked to find Z parameters. ஓகே, இந்த மாதிரி அதாவது நமக்கு வந்து கொஸ்டின்ல டைரக்டா வந்து இது என்ன பேராமீட்டர் அப்படின்னு நம்ம கொடுக்கல அப்படின்னா ஈக்குவேஷன்ஸை வச்சோ இல்லை அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல வந்து என்ன பார்த்தோம், ஷார்ட் சர்க்கியூட்டட் அப்படின்ற அந்த வேர்ட் வச்சோ நம்ம வந்து கண்டுபிடிப்போம். கொஸ்டின்ல இருக்க ஹிண்ட்ஸ் வச்சே நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இங்க என்னன்னா I1 in terms of V1 V2, I2 in terms of V1 V2 இருக்கு. ஓகே, ஸோ இதுல டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் இது என்ன பேராமீட்டர் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே என்ன தெரியுது, ஸோ I is equal to V, சம்டைம்ஸ் V, சம்திங்ஸ் V. அது வந்து கண்டிப்பாக இம்பிடன்ஸாக இருக்காது. கரெக்டாக இந்த இதை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 6 மாடல்ஸோட ஈக்குவேஷன்ஸ் ஞாபகத்துக்கு வரணும், எது டிபெண்டன்ட் எது இண்டிபெண்டன்ட் அப்படின்றது. ஸோ ஆப்வியஸாக இது வந்து இட் இஸ் நத்திங் பட் கிவன் இஸ் Y பேராமீட்டர் மேட்ரிக்ஸ். ஓகே, ஏன்னா நமக்கு Y பேராமீட்டர் மேட்ரிக்ஸ் தான் ஃபார்முலா வந்து I1 and I2 தான் டிபெண்டா இருக்கும், V1 V2 இண்டிபெண்டா இருக்கும். ஸோ Y11 V1 plus Y12 V2. Similarly Y21 V1 plus Y22 V2. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்றப்போ நமக்கு what is my Y11, it is 2, Y12 is 1, Y21 is also 1 and Y22 அதுவும் 1. கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படி நான் கம்பேர் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இசட் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் மேட்ரிக்ஸ்லேருந்து இசட் மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா இசட் இஸ் நத்திங் பட் இசட் மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் ஆஃப் மை ஒய் மேட்ரிக்ஸ். ஸோ ஒய் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் 1 by determinant of y into adjoint of y. ஓகே, ஸோ ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட மேட்ரிக்ஸ் என்ன, y matrix is given by 2 1 1 1. ஓகே, ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும், 2 minus 1 1. ஸோ மை அட்ஜாயிண்ட் ஆஃப் y matrix is nothing but 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான் இருக்கனால நமக்கு ஈஸியாக கிராஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு சைன் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணால் போதும். ஸோ திஸ் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் y. ஸோ மை z matrix is the same as inverse y matrix which is given by 1 by determinant of y. So 1 by 1 we do not consider, so it is nothing but 1 minus 1 and 2. So this is my z parameter, 1 minus 1 and 2. Okay, ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, டிஆர்பி லெவலில் வந்து ரொம்ப ஹை அண்ட் காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸ்லாம் இருக்காது. ஓகே, டிஆர்பி ஆர் டிஎன்இபி எனி ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் போகும். ஓகே, நமக்கு வந்து இப்போ 2 port நெட்வொர்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதோட ஃபுல் கான்செப்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, தென் ஃபாலோட் பை நம்ம ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட் வீல் சி இன் நம்ம வந்து லைவ் கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி தான் வந்து இன்டெப்த்தாக வந்து ஒவ்வொரு கான்செப்டும். ஓகே, நெட்வொர்க்ஸ்னு எடுத்துட்டோம், இன்னைக்கு நம்ம நெட்வொர்க்ஸ்னு எடுத்தோம். ஸோ நெட்வொர்க்ஸில் 2 port நெட்வொர்க்ஸ் சப் டாபிக். ஸோ அதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கான்செப்ட் கிளாஸில் பார்த்துட்டு அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்விங் செஷனும் நம்ம இசி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக இருக்காது. ஓகே, எய்தர் ஃப்ரம் புக்ஸ். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம டார்கெட் செஷன்ஸ் அப்படி போகிறப்போ தான் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்விங் செஷனில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்பார்க்ஸ் அகாடமியில் என்ன மாதிரி போகும், எப்படி வந்து இன்டெப்த்தாக நமக்கு வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, ஸோ okay, you can
யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். ஓகே, நம்ம கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியோட இந்த கிளாஸை வந்து நீங்கள் வந்து பெய்ட் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜாயின் திஸ் கிளாஸ். ஓகே, காண்டாக்ட் திஸ் நம்பர். ஓகே, ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும் ஆஃபர் இருக்கு. ஃபார் 4000 rupees இனிஷியல் பேமெண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் வந்து 10th of March வந்து ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 1 சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த கிளாஸஸும் வந்து ரெக்கார்டட் செஷன்ஸாக வாங்கிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா, என்னென்ன அதர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன வந்து நீங்கள் அதர் லைக் பேசிக் இன்ஜினியரிங் கிளாஸோட ரெக்கார்டட் செஷன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படி இல்லை டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸோட ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த கிளாஸோட ப்ரொவைட் ஆகும். ஸோ இட் இஸ் அ கம்ப்ளீட் ஒரு நம்ம கான்செப்ட் கிளாஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 6 months வந்து உங்களுக்கு டெடிகேட்டடாக ஃபார் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி போகும். டிஆர்பி அண்ட் டிஎன்இபிக்கு எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த செஷன். ஸோ தேங்க்யூ அண்ட் எஸ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.